அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம குழந்தையின்மை பிரச்சனைக்காக ஒரு 3 மாதத்தில் கருவை தங்க வைக்கக்கூடிய அற்புதமான மருந்து பற்றி தான் பார்க்க போறோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 10ல இருந்து 16 குழந்தைகள் இருக்கும். ஆனா இன்னைக்கு கல்யாணம் ஆகக்கூடிய தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதே மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயமா போயிடுது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வைத்தியர்கள் அருமையான மருந்துகள் மூலமா இந்த பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான தீர்வு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்கள விட்டு நாம இருக்கக்கூடிய தூரம் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு அதற்கான வழிமுறைகள் தெரியாம தேவையில்லாம நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜருக்குள்ளேயும் தேவையில்லாத பண விரயங்களுக்குள்ளேயும் நம்ம மாட்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மெய்ஞானிகள் கூட தாயுடைய இந்த கருவறை மூலமா தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அப்பேற்பட்ட புனிதம் நிறைந்த ஒரு இடத்த இன்னைக்கு நம்ம அதை எந்த அளவுக்கு தாழ்வாக எடுத்து செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்வாக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்ப அதற்கான எளிமையான தீர்வு என்ன அப்படின்றத பத்தியும் அந்த 3 மாதத்திற்குள் கருவை தங்க வைக்கக்கூடிய அற்புதமான மருந்தை நீங்க வீட்டில் இருந்த மாதிரியே எந்தவித சிரமமும் இல்லாம எப்படி பயன்படுத்த முடியும் தான் நம்ம சொல்ல போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல குழந்தை நிக்கிறதுக்கு இந்த மருந்து தான் கலந்து கொடுப்பாங்க. ஆனா அந்த பெயரை வெளியிட மாட்டாங்க. ஆனா நாம எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய பயனுள்ள தகவலா மாறணும் தான் அதோடைய காம்பினேஷன் ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுன்ற முற்றிலுமான தகவல் கொடுக்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இது ரிசல்ட் ஓரியன்டான ஒரு மெடிசனாக இருக்கும். ஒரு 3 to 6 monthsக்குள்ள டெஃபினட்டாக குழந்தை வாய்ப்பு என்பது ரொம்ப நிச்சயம். இன்னும் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். எனக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கு, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, சாக்லேட் சிஸ்ட் இருக்கு, அப்பா கூட இந்த மருந்து வேலை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மருந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் கரைத்து குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். அதோட சேர்த்து அடிஷ்னலா இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுங்கிற முற்றிலுமான தகவலும் தான் நம்ம இந்த பதிவில் சொல்ல போறோம். குழந்தை பிறப்புக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்று, ஹெல்த்தியான எஃபோர்ட்ஸ் எடுக்கணும். 2வது, பொறுமையோடு வெயிட் பண்ணணும். இது 2 மட்டும் உங்களால் முடியும்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஃபார்முலா 99.9% 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே கருவை தங்க வச்சிரும். சரி, ஓகே. பொதுவாக குழந்தை நிற்கல என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 year வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓவிலேஷனுக்காக பில்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் ஹார்மோனல் பில்ஸ், அப்புறம் ஐவிஎஃப், ஐயுஐ, டோனார் எக்ஸ், இந்த மாதிரி அது வரிசையாக அந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். சரி, எப்படி சில பேருக்கு உடனே நின்றுது, சில பேருக்கு உடனே நிற்க மாட்டேங்குது? அப்போ யாருக்கெல்லாம் இம்யூன் சிஸ்டம் நல்லாயிருக்கோ அவங்களுக்கு சீக்கிரமாக ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் ஓவிலேஷனும் எப்படியோ ஒன்று டக்குன்னு வந்துடுது. ஆனால் இம்யூன் சிஸ்டம் யாருக்கு புவராக இருக்கோ அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே நிற்காம கடைசியாக அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபர்டிலிட்டின்னு ரிப்போர்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ நம்ம இதுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது சரியான ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனையும் சரியான ஓவிலேஷனையும் கொண்டு வந்துட்டால் போதும். அங்கே எப்பேற்பட்ட டிஸார்டர்ஸ் இருந்தாலும் சரி அதை கிராஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் கொண்டு வர முடியும். சரி, ஜென்ரலாக உமன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம் வெயிட் கெயின். இந்த ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்காக நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். ஸோ அதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த டயட், இந்த மருந்து அதற்கும் சேர்த்து வேலை செய்யும். அடுத்து பிசிஓடி ப்ராப்ளம். இன்றைக்கி பிசிஓடி ப்ராப்ளம் இல்லாத விமென்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஓவரீஸ்லேருந்து எக் ரிலீஸ் ஆகுது, ஆனால் அது ப்ராப்பராக மெச்சூர் ஆக மாட்டேங்குது. இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போ அங்கே நம்ம எப்படி ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ். பீரியட் ஸ்டார்ட் ஆனால் ஸ்டாப் ஆகிறதே கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தையும் இதில் சரி பண்ண முடியும். அடுத்து யூட்ரின் ஃபைப்ராய்ட்ஸ். நம்ம இந்த ரிப்போர்ட் ஒன்று நீங்கள் இப்போ பார்க்கலாம். இது நம்ம ஃபைப்ராய்டு இருந்த பேஷண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சென்டிமீட்டரில் இருந்தது, இப்போ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் மில்லிமீட்டர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை ஆப்ரேஷன் மூலமாக மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு சொன்ன இந்த விஷயத்தை நம்ம வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் சில ஹெர்பலான மெடிசின்ஸ் மூலமாகவுமே சாத்தியப்படுத்தியிருக்கோம். ஸோ அப்போ ஃபைப்ராய்டு கட்டியும் நாம் சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாவில் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா பெயின்ஃபுல்லான பீரியட்ஸ். பெயின்ஃபுல் ஏன் வருது, அங்கே ஏன் பெயின் வருது? கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணும்போது அங்கே ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ கரு தங்காமல் அப்ரப்டாக வெளியேறதுனால தான் இந்த மாதிரியான பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இருக்குது. ஸோ அதற்கான ஒரு முற்றிலுமான தீர்வு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸான சாக்லேட் சிஸ்ட்டு, ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்ஸு, அப்புறம் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ்,
இது எல்லாவற்றுக்குமே நிச்சயமாக இந்த ஃபார்முலா கை கொடுக்கும். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். அந்த பொறுமையோடு அவங்க சிரத்தை எடுத்து அவங்க உடம்பை மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் ரெஜினிவேட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக எல்லா நோய்களுக்குமான தீர்வு சரியான இரத்த சுத்திகரிப்பும் சரியான செல்களுடைய புது செல்களுடைய உற்பத்தியும் தான். சரி, இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் மிக விரைவில் இதற்கான தனித்தனி பதிவுகள் போட போகிறோம். அதாவது பீரியட்ஸ் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கவங்களை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் எப்படி ரெகுலராக கொண்டு வர முடியும், அதற்கான ஸ்பெஷலான விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம்ஸ், டியூப் பிளாக்ஸ், இதற்கான சில பர்டிகுலர் மசாஜஸ்லாம் இருக்குது. அதை நம்ம கால்களில் பண்ணும் பொழுது இது எல்லாவற்றுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான தீர்வு கொண்டு வர முடியும். ஸோ அதற்கான பதிவை நம்ம சீக்கிரமாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ என்ன நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயங்களுக்குமே நம்ம சொல்லக்கூடிய மருந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். சரி, இப்போ ஜென்ஸ் என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் என்ன? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். 15 மில்லியன் இருக்க வேண்டிய இடத்துல அதற்கும் கீழே ரொம்ப லோவாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்பெர்மோடைய ப்ரொடக்ஷனை எப்படி நம்ம அதிகப்படுத்த முடியும்னு நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மார்ஃபாலஜி ஜீரோவாக இருக்கும், மொட்டிலிட்டி இருக்காது. அவங்களுக்கெல்லாம் குழந்தை நேச்சுரலாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை கூட ஜீரோ மார்ஃபாலஜியை கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய மெத்தடால் கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். இட்ஸ் அ சேலஞ்ச். ஓகே, அடுத்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வெரிகோசில் அப்படின்ற பிரச்சனை. நம்ம சேனலில் வேரிகோஸ்க்காக நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கோம். வேரிகோசிலுக்காக கூடிய விரைவில் நம்ம போட போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒன்று தான். அங்கே நரம்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அடைப்புகள் காரணமாக அது புடைச்சிக்கிட்டு தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. ஓகே, ஸோ இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கான ஓவரால் சிங்கிள் ஸ்டெப் சொல்யூஷன் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக இவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 5 ஸ்டெப் ப்ரொசீஜர் பற்றி நம்ம பார்ப்போம். அதில் முதல் விஷயம், அவங்க எடுத்துக்க வேண்டிய இரத்த உற்பத்திக்கான ஒரு சில ஹெர்பலான ஜூஸஸ் பற்றி பார்க்கலாம். இரத்த உற்பத்தி தான் ஸ்பெர்மாகவும் ப்ரொடக்ஷனாகவும் மாறுது. அப்போ அந்த நல்ல இரத்த அணுக்களை எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் காய்ந்த அத்திப்பழத்தை நைட்டே ஊற வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 10 அத்திப்பழமாவது ஜூஸ் போட்டு குடிக்கணும். இந்த 3 மாதம் முழுவதும். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஜூஸு டேட் ஜூஸ். இது ஆண்களும் குடிக்கலாம், பெண்களும் குடிக்கலாம். அவங்க அது ஒரு 10 டேட்ஸை நைட்டு ஊற வச்சு அதை அடித்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அடுத்து ஆண்களுக்கான முக்கியமான ஒரு ஜூஸ் பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் ஜூஸ். காய்ந்த கொட்டை இருக்கக்கூடிய திராட்சையை ஒரு 50 கிராம் இரவு ஊற வச்சு காலையில் அதை அடித்து ஜூஸ் போட்டு குடிக்கணும். எக்ஸலண்ட்டாக ஹீமோக்ளோபின் பூஸ்ட் ஆகிடும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல செல்களுடைய உற்பத்தி அதிகமாகிடும். பழத்தை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் நாட்டு மாதுளை. நீங்கள் நாட்டு மாதுளையை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஓவரிஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ அது ரொம்ப ரொம்ப நம்ம ஓவரிஸோடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாழை பழம், இந்த பழத்தை பெரிய பெரிய பழங்களை விட்டுட்டு நாட்டு பூம்பழம் சாப்பிடும் பொழுது அங்கே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான செல்ஸ் உற்பத்தி ஆகும். அடுத்து ஜூஸ், க்ரீன் ஜூஸஸ் பற்றி செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் கறிவேப்பிலை ஜூஸ். இந்த கறிவேப்பிலை ஜூஸை கன்சீவாக ட்ரை பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் மட்டும்தான் முழுமையாக குடிக்கணும். 3ஆவது மாதத்துலேருந்து நிறுத்திக்கணும். ஏன்னா இந்த 2 மாதத்துக்குள்ளே நம்ம கருப்பையில் இருக்க கழிவுகளை இப்போ நம்ம சொல்லக்கூடிய மருந்துகள் மூலமாகவும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் வெளியேறிடும். 3ஆவது மாதத்துலேருந்து இந்த கருவேப்பிலை ஜூஸை குடிக்கக்கூடாது. இந்த ஜூஸ் பேரே கருவேப்பிள்ளை. கரு தங்குறதுக்கான ஒரு அற்புதமான மருந்து. இது கூட கொஞ்சம் நம்ம பட்டர் மில்க்குன்னு சொல்லக்கூடிய மோரை மிக்ஸ் பண்ணி இந்த நம்ம சொன்ன இந்த 2 மாத டியூரேஷன் ஃபுல்லாக குடிக்கணும். அடுத்து ஜென்ஸுக்கான ஜூஸ் பார்த்திங்கன்னா பசலைக்கீரை. பசலைக்கீரையை மிக்சியில் போட்டு அடித்து நல்லா கொதிக்க வச்சு சூப் மாதிரி 1 டம்ளர் டெய்லியுமே கன்சியூம் பண்ணணும். அந்த வளவளப்பு தன்மை தான் ஸ்பெர்மோடைய மார்ஃபாலஜி, மொட்டிலிட்டி எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து 3rd ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வாழைப்பூ, கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்மோனல் பேலன்ஸ் கொண்டு வரக்கூடிய அற்புதமான விஷயம். வாழைப்பூவை பொரியல் மாதிரி பண்ணி மதிய உணவுக்கு அதிகமாக எடுத்துக்கணும்.
கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா உஜாலா கத்திரிக்காய் வாங்குறத விட்டுட்டு நல்ல உருண்டையான குண்டு கத்திரிக்காய் வாங்கிக்கணும். அதை வெட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவரீஸாக நீங்கள் பார்க்கவே வேணாம், அந்த அளவுக்கு அவ்வளவாக பொருந்தும். நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மருத்துவ பயன் அதில் ரொம்ப ரொம்ப அதிகம். ஹார்மோன்ஸை பர்ஃபெக்டான பேலன்சிங்க்கு கொண்டு வந்துடும். பீரியட்ஸ் ஆகாதவங்கெல்லாம் இமீடியட்டாக பீரியட்ஸ் வர வைக்கக்கூடிய அற்புதமான காய்கறி தான் இந்த நாட்டு கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜென்ஸுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான வெஜிடபிள்ஸ் முருங்கைக்காய், வெண்டைக்காய். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மை ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் பேலன்சிங் ஸ்பெர்முடைய ப்ரொடக்ஷனை 2 months to 3 monthsக்குள்ளே எக்ஸலண்ட்டாக அதிகப்படுத்திடும். அடுத்து 4வது விஷயம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது காப்பர் வாட்டர். தாது உற்பத்திக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காப்பர் வாட்டர் ஏதாவது செம்பு தகடு இல்லை செம்பு கம்பி வீட்டில் இருந்தால் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ரெடியூஸ் பண்ண அந்த வாட்டரை ஒரு நாளைக்கு 1 டம்ளராவது கன்சியூம் பண்ணணும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான, குழந்தை இன்மை பிரச்சனைக்கு தேவையான ஒரு விஷயம். அடுத்து இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டொமக் வாஷ். இந்த ஸ்டொமக் வாஷை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு தடவை 5 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், 2 ஸ்பூன் தேன், அது கூட 1 ஸ்பூன் நிலவரை பொடி போட்டு வாரம் ஒரு முறை காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கணும். அன்னைக்கு கட்டாயமாக பழைய சாதம் தான் உணவாக எடுத்துக்கணும். அது மட்டும் கிடையாது, இந்த உயிர் சத்துக்கள் எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோபயோட்டிக் ஃபுட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஜென்ஸ் மாப்பிள்ளை சம்பா அப்படின்ற ஒரு வெரைட்டி வாங்கி அதில் கூழ் செஞ்சு சாப்பிட்லாம். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பூங்கார் அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது, அதை மாவை அரைச்சி மண் சட்டியில் நல்லா தண்ணி கொதிச்சப்புறம் அதை போட்டு கரைச்சி ஊற்றி கூழாக்கி நைட்டு இரவு பூரா அந்த கூழ் அந்த தண்ணியில் ஊறணும். அப்போ தான் நமக்கு அந்த தேவையான உயிர் சத்துக்கள் ஃபார்ம் ஆகும். இந்த உயிர் சத்துக்கள் தான் ஜென்ஸுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனாகவும் லேடிஸ்க்கு ஓவம் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களாக மாறுது. ஆனால் இது எல்லாரும் சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா சாப்பிட்றதே கிடையாது. அதனால தான் சளி அவங்களுக்குள்ள தேக்கமடையுது. சளியுடைய பிளாக்ஸ் தான் டியூப் பிளாக்ஸ், யூட்ரஸில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிளன்சிங் தான் நம்ம சொன்னக்கூடிய கடைசி 5th ஸ்டெப்பு ப்ளஸ் ப்ரோபியோட்டிக். இது ரெண்டையும் சேர்த்து பண்ணும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் முழுமையாக சுத்தமாயிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெர்பல் மெடிசன். லேடிஸ்க்கான தனி மெடிசன் இப்போ நம்ம தனியாக பார்க்கலாம். அதற்கு அவங்க வாங்க வேண்டிய பொருள் அத்தி விதைப்பொடி, ஆலம் விதைப்பொடி, அரசம் விதைப்பொடி. இதை 3ஐயும் 50 கிராம் வாங்கி ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பீரியட்ஸ் ஆன 2வது நாள் இல்லை 3வது நாள் என்ன பண்ணும், இதை ஒரு 50 ml சுத்தமான நாட்டு பசும்பாலில் ஒரு லெமனை பிழிஞ்சிடணும். பிழிஞ்ச உடனே இது 1 ஸ்பூன் போட்டு கலந்து 2nd டேவோ 3rd டேவோ எடுத்துக்கணும். இந்த மாதிரி 3 மாதம் மட்டுமே எடுத்தாலே போதும். அதற்கப்புறம் அவங்க அந்த மருந்து அதை எடுக்கவே தேவையில்லை. நம்ம சொன்ன மாதிரி 6 மாதத்துக்குள்ளே 99.9% கன்ஃபார்ம் ப்ரெக்னன்சி உங்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த அத்தி விதைப்பொடியை மட்டும் தினமும் காலையில் 1 ஸ்பூன் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு மோரோடு கலந்து இந்த 3 மாதம் முழுசாக அவங்க சாப்பிட்லாம். அடுத்து ஜென்ஸுக்கான ஒரு லேகியம் பற்றி பார்க்கலாம். இதற்கு தேவையான விஷயங்கள் முருங்கைப்பூ, ஃப்ரெஷ்ஷான முருங்கைப்பூ 1 கை, ஓரிதழ் தாமரை 2 ஸ்பூன், டேட்ஸ் ஒரு 10, ஊற வச்ச ட்ரை சீடட் கிரேப்ஸ் ஒரு 50 கிராம், அப்புறம் நாட்டு வெல்லம், சுத்தமான பசுனை. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒன்றா இப்போ மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வெல்லத்தை மட்டும் இரும்பு வடை சட்டியில் 1 கம்பி பதத்துக்கு பாகு மாதிரி காய்ச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்துலேயும் அதில் போட்டு நல்லா கிண்டி கடைசியாக கொஞ்சம் தேன், நெய் போட்டு அந்த லேகியத்தை நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தினமும் இரவு 1 ஸ்பூன், காலையில் 1 ஸ்பூன் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் எடுத்தாலே அது போதுமானது. நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் பண்ணிவிட்டு 3 மாதத்தில் நீங்கள் உங்களுடைய அப்டாமினல் ஸ்கேன் லேடிஸ்க்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பிசிஓடியெல்லாம் நல்லா கம்மியாக இருக்கும். ஜென்ஸுடைய ஸ்பெர்ம் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்முடைய ப்ரொடக்ஷன், மார்ஃபாலஜி எல்லாமே அதிகமாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி 3லிருந்து 6 மாதம் இதை பொறுமையோடு செஞ்சால் நிச்சயமாக ஒரு குழந்தை, அழகான ஒரு குழந்தை உங்கள் கையில் தவழ்வது நிச்சயம் சாத்தியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.